இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இலங்கையில் அதிக அளவில் பேசப்படுகின்ற ஒரு பெயர் சிரான் பாசிக். இந்த சிரான் பாசிக் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் உலாவி வரும் நிலையில் தென்னிலங்கையினுடைய ஊடகங்களை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. சிரான் பாசிக் துபாயில் கைது செய்யப்பட்டது போதைப்பொருள் வர்த்தகத்திற்காக கிடையாது. அவர் கைது செய்யப்பட்டது ஈரானுடைய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளுடைய புகைப்படங்களை தன்னுடைய தொலைபேசியில் உடமையாக வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டிலேதான் துபாய் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்படுகிறார். உண்மையில் இந்த சிரான் பாசிக்கும் ராஜபக்சர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்கின்ற கேள்வி வரலாம். வெளிப்படையாக இவர்களுக்கிடையே தொடர்பு இல்லை, எங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லி மறுதளிப்புகள் எல்லாம் வரலாம். ஆனால் உண்மையில் குறிப்பாக தெஹி வழியில் கடற்கரை வீதியில் இருக்கக்கூடிய சிரான் பாசிக்கு சொந்தமானதாக கூறப்படக்கூடிய 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சட்டவிரோதமான கட்டுமானம் என இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடுதியை அதற்கு முன்பதாக நாமல் ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய முக்கிய அரசியல்வாதிகளான சரத் வீரசேகர, மதுர விதானகி, ஜயந்த கொட்டகோட போன்றோர் இணைந்து திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவி மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியது. அப்படி என்று சொன்னார், ஒரு பாதாள உலக தாதாவினுடைய ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரருடைய வர்த்தக நிலையத்தை, வர்த்தக விடுதியை, விருந்தினர் விடுதியை இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி என்று இவர்கள் மாறுதட்டுகின்ற ஒருவர் திறந்து வைத்திருக்கிறார் என்றால் இவர்களுக்கு இடையில் தொடர்பு இல்லை என்ற அர்த்தமா? ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். கடந்த சில நாட்களாக இலங்கையில் அதிக அளவில் பேசப்படுகின்ற ஒரு பெயர் சிரான் பாசிக். இந்த சிரான் பாசிக் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் உலாவி வரும் நிலையில் தென்னிலங்கையினுடைய ஊடகங்களை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. சிரான் பாசிக் துபாயில் கைது செய்யப்பட்டது போதைப்பொருள் வர்த்தகத்திற்காக கிடையாது. அவர் கைது செய்யப்பட்டது ஈரானுடைய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளுடைய புகைப்படங்களை தன்னுடைய தொலைபேசியில் உடமையாக வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டிலேதான் துபாய் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்படுகிறார். இலங்கையினுடைய மிகப்பெரிய போதைப்பொருள் வலையமைப்பினுடைய ஒரு தாதாவாக இருக்கக்கூடிய இந்த சிரான் பாசிக் ஈரானுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களினுடைய புகைப்படத்தை ஏன் தன்னுடைய உடமையில் வைத்திருந்தார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் இந்த விவகாரத்தை சிரான் பாசிக் தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்திலே வழங்கியிருப்பதாக தென்னிலங்கையினுடைய ஒரு சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதாவது தான் கைது செய்யப்பட்டது துபாயில் வைத்து போதைப் பொருளுக்காக கிடையாது, இந்த காரணத்துக்காகத்தான் நான் கைது செய்யப்பட்டேன் என்று சொல்லப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது பரபரப்பை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், சிரான் பாசிக் என்பவர் நாமெல்லாம் அறிந்த வகையில் ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரராக நிழல் உலகத்தை கட்டுப்படுத்துகின்ற தாதாவாக இருக்கின்ற நிலையில் ஏன் ஈரானுடைய விமானங்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகளினுடைய புகைப்படங்களை இவர் வைத்திருந்தார்? இந்த கேள்விக்கான பதிலை அவர்தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த கைதுக்கான விவகார வித்தியாசங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரரான சிரான் பாசிக் சர்வதேச ரீதியாக போரியல் நடவடிக்கைகளிலும் ஆயுத விற்பனைகளிலும் ஆயுத பரிமாற்றங்களிலும் தொடர்புடையவரா என்கின்ற கேள்வி புதிதாக எழுந்து நிற்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் இந்த சிரான் பாசிக்கினுடைய ஒப்புதல் வாக்குமூலங்களின் அடிப்படையில் தனக்கு சொந்தமாக இருந்திருக்கக்கூடிய உணவகங்கள், விருந்தினர் விடுதிகள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான விடயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் தனக்கு கீழே இயங்கியிருக்கக்கூடிய பாதாள உலகங்கள் தொடர்பாகவும் அவர் ஒப்புதல் வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றார். இந்த நிலையிலே தான் 4 மிக முக்கியமான பாதாள உலக தாதாக்கள், பாதாள உலக செயற்பாட்டாளர்கள் அல்லது பாதாள உலகத்தினுடைய குறுநில மன்னர்கள் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பஸ் லலித் என்று சொல்லக்கூடியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பஸ் லலித் என்பவர் பஸ்ஸினுடைய நடத்துனராக ஒரு காலத்தில் தொழில் செய்திருக்கக்கூடியவர். அதன் பின்பதாக இந்த பஸ் லலித் என்பவர் ஒரு காலகட்டத்திலே பேருந்துகளினுடைய நடத்துனராக இருந்திருக்கக்கூடியவர். ஒரு பேருந்தினுடைய நடத்துனர் பல பேருந்துகளுக்கு உரிமையாளராக மாறிய சம்பவம் இங்கு இடம்பெற்றது. அவர் போதைப்பொருள் வலையமைப்பினூடாக ஈட்டிய பணத்தின் அடிப்படையில் இவர் பேருந்துகளை தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொண்டார்.
ஆகவே இவருடைய பெயர் பஸ் லலித் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2022 வர்த்தகர் ஒருவரை கொலை செய்தது, 2023 ஹங்வெலியிலே வர்த்தகரை கொலை செய்தது மற்றும் 2025 ஆகஸ்டிலே ஹேகமாகம பிரதேச சபையினுடைய உறுப்பினர் மீதான கொலை சம்பவம் நிஷாந்த் என்பவரை கொலை செய்தது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது இருக்கிறது. இவர் துபாயிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தை தடுப்பதற்காக அவர் சட்ட போராட்டத்தை மேற்கொண்டு கொண்டிருந்தார். அதாவது என்னை இலங்கைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்கின்ற சட்ட போராட்டத்தை தன்னுடைய சட்டத்தரணியூடாக மேற்கொண்டிருந்தாலும் இப்போது அந்த வழக்கு தோல்வியடைந்த நிலையில் மிக விரைவில் அவர் இலங்கைக்கு அழைத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஆல்டோ தர்மி என்று சொல்லக்கூடியவர் 2018 கிரிக்கெட் வீரர் தனஞ்சய் டி சில்வாவினுடைய தந்தையான ரஞ்சன் டி சில்வாவை கொலை செய்ததன் மூலமாக பிரபலமடைந்தவர். குறிப்பாக சிரான் பாசிக்கினுடைய நம்பிக்கைக்குரிய அடியாள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். சிரான் பாசிக் ஒத்துக்கொண்ட அந்த பாதாள உலகம் தனக்கு கீழ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்களே இந்த ஆல்டோ தர்மி மிக முக்கியமானவராக கூறப்படுகிறார். அதே நேரத்தில் கொண்ட ரஞ்சித் என்று சொல்லக்கூடியவர் 2018 பின்பதாக இவர்களுடைய செயற்பாடுகள் மிக மோசமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒப்பந்த கொலைகளை செய்து அதற்கு பதிலாக ஐஸ் போதைப் பொருளை பெற்றுக்கொள்வது. இவர் கொலைகளை செய்வார், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொலைகளை செய்வதுண்டு. ஆனால் அந்த கொலைகளுக்கு அவர் நிதியை கூலியாக வாங்குவதில்லை, பணம் கூலியாக பெறப்படுவதில்லை. அதற்கு மாறாக ஐஸ் போதைப் பொருளை கொள்வனவு செய்து அதனை விற்று அதன் மூலமாக பணம் ஈட்டக்கூடிய ஒருவராக இந்த கொண்ட ரஞ்சித் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல பனாதே சது என்று சொல்லக்கூடியவர் 4வது இடத்திலே இருக்கிறார். பொருளையை மையமாக கொண்டு பாதாள உலக செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவராக இவர் காணப்படுகிறார். இப்படியான இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் சிரான் பாசிக்கினுடைய அடியாட்களாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சிரான் பாசிக்கினுடைய வாக்குமூலங்களின் பின்னணியில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம், இவர்களுடைய இந்த நகர்வுகள் இதையெல்லாம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதே நேரத்திலே குறிப்பாக குற்றவியல் புலனாய்வுத்துறை, மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் அரசு புலனாய்வு பிரிவு அமீரக பாதுகாப்பு தரப்புடன் இணைந்து செயற்பட்டு இந்த கைதுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கஞ்சிப்பானை இம்ரானை கைது செய்கின்ற நடவடிக்கை மலேசியாவிலே ரொகான் ஒலுக்கல தலைமையிலே இடம்பெற்றது. ஆனால் அங்கே அவர் தப்பித்து விட்டார். அவருடைய நண்பராகவும் அவருடைய வலதுகரமாக செயற்பட்டிருக்கக்கூடிய மலானே சைமா கைது செய்யப்பட்ட விடயம், அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட விடயம் எல்லாம் தெரியும். இப்படியாக பல்வேறு பாதாள உலக நபர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாய கட்டமைப்பில் சிரான் பாசிக் என்பவர் மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதாள உலக அல்லது நிழல் உலகத்தினுடைய ஒரு தாதாவாக காணப்படுகிறார். அவருக்கு அடுத்த கட்டத்தில் ஏதாவது இந்த கஞ்சிப்பானை இம்ரான் இருக்கிறார் என்றால் பாருங்கள் எப்படி இருக்கிறது நிலைமை என்று சொல்லி இவர்கள் மேல்தட்டு, இடைத்தட்டு, கீழ்த்தட்டு என்று சொல்லி தங்களுடைய இந்த வர்த்தக வணிக அமைப்புகளை பிரித்து வைத்திருக்கிறார்களா. அதே நேரத்திலே குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போதைப்பொருள் ஒழிப்பு நாடகங்களை நடத்திய அதேவேளை சிரான் பாசிக்கினுடைய ஹோட்டல் திட்டம் தீட்டியதாக தனிப்பட்ட காரணங்களுக்காக பெலிகம ஹோட்டலிலே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய இந்த தேசபந்து தினகோனுடைய பதவி உயர்வுக்காக 250 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்ட விடயம், அதன் பின்பதாக இந்த கட்டிடம் சட்டவிரோதமானது என அளிக்கப்பட்ட விடயம் எல்லாம் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் டிரான் அரசு பாதாள உலக குற்றவாளியான ஹரக்கட்டாவிடம் லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டுகளில் இவருடைய பெயரும் அடிபட்டது உங்களுக்கு தெரியும். அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுமான பணியின் போது 200 மில்லியன் லஞ்சம் கேட்டதாக ஜப்பான் தூதரகத்தால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர். அதே நேரத்தில் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக சாட்சியம் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக தெற்கில் போதைப்பொருள் ராஜ்யத்தை நிறுவி இருக்கக்கூடிய தெகிபாலகையினால் தன்னுடைய தந்தையும் சகோதரனும் கொல்லப்பட்டதாக கூறி மகேஷா என்கின்ற பெண் சாத்தியம் அளித்திருக்கிறார். அவர் தற்போது சாட்சியங்கள் பாதிக்கப்பட்டோரை பாதுகாக்கும் அமைப்பின் பாதுகாப்பிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இலங்கை என்கின்ற நாட்டை முழுமையாக போதைப் பொருளினுடைய அட்டகாசத்திற்கு உட்படுத்தி, போதைப்பொருள் சீரழிவுகளுக்கு உட்படுத்தி இந்த நாட்டை அதல பாதாளத்திற்கு அழைத்து சென்றவர்களிலே மிக முக்கியமானவர்களாக இந்த ராஜபக்சர்களுடைய காலம் இருந்திருக்கிறது. உண்மையில் இந்த சிரான் பாசிக்கும் ராஜபக்சர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்கின்ற கேள்வி வரலாம். வெளிப்படையாக இவர்களுக்கிடையே தொடர்பு இல்லை, எங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லி மறுதளிப்புகள் எல்லாம் வரலாம். ஆனால் உண்மையில் குறிப்பாக தெகி வழியில் கடற்கரை வீதியில் இருக்கக்கூடிய சிரான் பாசிக்கு சொந்தமானதாக கூறப்படக்கூடிய 2024 ஜனவரி மாதம் சட்டவிரோதமான கட்டுமானம் என இடிக்கப்பட்ட
அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடுதியை அதற்கு முன்பதாக நாமல் ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய முக்கிய அரசியல்வாதிகளான சரத் வீரசேகர, மதுர விதானகி, ஜயந்த கொட்டகோட போன்றோர் இணைந்து திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவி மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியது. அப்படி என்று சொன்னால் ஒரு பாதாள உலக தாதாவினுடைய ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரருடைய வர்த்தக நிலையத்தை, வர்த்தக விடுதியை, விருந்தினர் விடுதியை இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி என்று இவர்கள் மாறுதட்டுகின்ற ஒருவர் திறந்து வைத்திருக்கிறார் என்றால் இவர்களுக்கு இடையில் தொடர்பு இல்லை என்ற அர்த்தமா? இப்படி ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ராஜபக்சர்களுடைய ஆட்சிக்கால பகுதியில் குறிப்பாக 2018 முதல் 2024 வரை இவருக்கு இருந்த உயர்மட்ட அரசியல்வாதிகளுடைய ஆதரவு, காவல்துறை ஆதரவு என்பன மிகப்பெரிய அளவில் இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதே போல இவருடைய சிரான் பாசிக்கினுடைய மகன் கொழும்பு மாவட்டத்தில் முன்னணி அரசியல் கட்சி ஒன்றினுடைய மூலமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததாக காவல்துறை புலனாய்வு பிரிவு என்னுடைய புலனாய்வு விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதும் விசாரணைகளிலே வாக்குமூலங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற போது இவர் எப்படியாக தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்கிறார் என்று சொன்னால், நான் கைது செய்யப்பட்டது போதைப்பொருளுக்காக இல்லை, ஈரானுடைய ட்ரோன்கள் மற்றும் விமானங்களை வைத்திருந்ததற்காக. ஆனால் கைது செய்யப்பட்ட பின்புதான் நான் சர்வதேச அளவில் தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி என்பதனை துபாய் போலீசார் கண்டறிந்து இலங்கைக்கு என்னை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே சந்தேகத்தின் பெயரிலே கைது செய்யப்பட்ட சிரான் பாசிக் இலங்கையினுடைய விரல்வெட்டு எண்ணக்கூடிய போதைப்பொருள் டான்களிலே ஒருவர். இலங்கையினுடைய உட்கட்டமைப்பை சிதைக்கின்ற போதைப்பொருள் கட்டுமானத்தினுடைய ஒரு தளபதியாக இருந்திருக்கக்கூடியவர். அவருடைய குறுநில மன்னர்கள் இப்போது காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களா, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலை இலங்கையினுடைய போதைப்பொருள் சாம்ராஜ்யம் என்பது மிகப்பெரிய அளவிலே தன்னை வியாபித்திருக்கிறது. ஆகவே இலங்கை அரசினுடைய இந்த விசாரணைகள் முழுமைப்படுத்தப்பட வேண்டும், தொடர் விசாரணைகள் இடம்பெற வேண்டும். இந்த விசாரணைகளின் முடிவிலேயே இலங்கையில் போதைப்பொருள் சாம்ராஜ்யம் என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதுவே இந்த நாட்டினுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு சிறப்பான வாழ்வை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி உறவுகளே, இன்றைய நாளிலும் சிரான் பாசிக்கினுடைய சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய விடயம், அதாவது ஈரானுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்கின்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் விடைபெறலாம். ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். தொடர்ந்தும் மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.